வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நடைபயிற்சி செல்லும் பொழுது நம்ம இது போல தவறுகள் என்பது செய்ய வேண்டாம். இப்ப நம்ம நடைபயிற்சி செல்லும் பொழுது ஒரு 2 நிமிடம் இல்ல 3 நிமிடம் முன்பாக உடலை தளர்விக்கக்கூடிய ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் என்பது செஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம நடைபயிற்சி என்பது செல்லலாம். தவறு என்பது கிடையாது. வெறும் வயித்துல நடைபயிற்சி போக வேண்டாம். வெறும் வயித்துல நடைபயிற்சி நம்ம போக வேண்டாம். காலையில ஒரு வெதுவெதுப்பான நீர், அதாவது லைட்டா சூடா இருக்கட்டும், ஒரு 1/4 லிட்டர் தண்ணியோ இல்ல 1/2 லிட்டர் தண்ணியோ உங்களால எந்த அளவுக்கு அருந்த முடியுமோ, 1/2 லிட்டர் போதுமான ஒன்று எடுத்துக்கலாம். 1 லிட்டர்லாம் எடுக்க வேண்டாம். 1/4 லிட்டர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால முடிஞ்சா 300 ml இல்ல 400 ml நீர் என்பது அருந்தலாம். உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிற ஒரு பட்சத்துல, அல்சர் இருக்கு, என்னால பசி தாங்க முடியாது என்ற ஒரு நிலையில ஏதாவது பிஸ்கட்டோ இது போல ஆகாரம் என்பது எடுத்துக்கலாம். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். வெறும் வயிற்றுல போக வேண்டாம். இது போல நீர் அருந்தி விட்டோ பிஸ்கெட்டு இது போல ஐட்டம் எடுத்துட்டு நம்ம நடைபயிற்சி என்பது போகலாம். தவறு என்பது கிடையாது. நடைபயிற்சி செல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கூன் போடாம நடக்கிறது என்பது ரொம்ப நல்லது. அதாவது நம்முடைய முதுகு பகுதி என்பது நேரா இருக்கட்டும், ஷோல்டர் சாதாரண நிலையில இருக்கட்டும். ரொம்ப இறுக்கப்படுத்த வேண்டாம். சாதாரண ஒரு நிலையில இருக்கட்டும். 2 கைகளும் நன்றாக வீசி நடக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கலாம். ஒரு கையில செல்போனும் இன்னொரு கை சாதாரண ஒரு நிலையிலும் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல ஹெட்போன் கேட்டுக்கொண்டு நம்ம நடைபயிற்சி என்பது செல்வது தவறான ஒன்று. இப்ப உங்க கூட நடைபயிற்சிக்கு 2, 3 நபர்கள் வருவது என்றாலும் ரொம்ப நேரம் பேச வேண்டாம். நடைபயிற்சி செல்லும் பொழுது ரொம்ப டயர்டா இருக்கிற பட்சத்துல சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகு திரும்ப கண்டினியூ பண்றது நல்லது. ஆரம்ப காலகட்டத்துல நான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கிறேன்ற ஒரு பட்சத்துல தவிர்க்கப்பட வேண்டும். உங்களால ஒரு 15 நிமிடம் நடக்க முடிகிறதா, நடங்க, தவறில்லை. போக போக உங்களுடைய டைமிங்கை அதிகப்படுத்தலாம். 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் நடந்தாலே போதுமான ஒன்று. அதிக நேரம் நடக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக நடப்பது என்பது ரொம்ப நல்லது. நம்ம நடைபயிற்சி செல்லக்கூடிய பாதை சுத்தமாக இருப்பது என்பது நல்லது. அதாவது அதிகமான பொல்யூஷன் இல்லாத இடங்கள்ல நடப்பது ரொம்ப நல்லது. நம்ம போகக்கூடிய இடம் தூய்மையாக இருந்ததுன்னா வெறும் காலோட நடக்கலாம். தவறு என்பது கிடையாது. அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலைகள்ல காலில் ரொம்ப தூரம் நம்ம நடக்கிறோம்னா ஷூ அணிவது என்பது நல்லது. இது இல்லைன்னா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு எது செப்பலோ ஷூவோ எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை அணியலாம். தவறு என்பது கிடையாது. நடைபயிற்சி செல்லும் பொழுது தயவுசெய்து இளநீர் எடுக்க வேண்டாம். இளநீர் எடுக்கக்கூடிய நேரம் என்பது பாத்தீங்கன்னா, உணவு காலையில டிஃபன் எடுத்த பிறகு நம்ம எடுப்பது என்பது நல்லது. ஒரு 11 மணி இல்ல 12 மணி போல நம்ம இளநீர் எடுப்பது நல்லது. அதே போல மத்தியானம் எடுக்கிறதா இருந்தா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு லஞ்ச் எடுத்த பிறகு ஒரு 3 இல்ல 4 மணி போல நம்ம இளநீர் எடுக்கலாம். இரவு நேரங்கள்ல இளநீர் எடுக்க வேண்டாம். அதே போல காலையில வெறும் வயிற்றுல இளநீர் என்பது எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல வாக்கிங் முடித்து வந்த உடனே குளிக்கிறது தவறான ஒரு விஷயம். அதே போல வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோடனே தண்ணி குடிக்க வேணாம். உடனே குடிக்க வேணாம். ஒரு 10 இல்ல 15 நிமிடம் ஆகட்டும். அதன் பிறகு நம்ம தண்ணி குடிக்கலாம். அதே போல உடனே குளிப்பதும் தவறான ஒரு விஷயம். இப்போ ரொம்ப தூரம் நம்ம லாங்கா நடக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல மற்றவங்க வேகமாக நடக்கிறாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்மளும் வேகமா நடக்கணும்ன்றது தவறான ஒரு குறிப்பு. அவங்களுடைய உடல் வாகு என்பது எவ்வாறு இருக்கிறதோ அது கொஞ்சம் மாறும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு நடந்தாலே போதும். வேகத்தை உடனே அதிகப்படுத்த வேண்டாம். கூன் போட வேண்டாம். அதே போல கால்கள் பாத்தீங்கன்னா நீங்க நடக்கும் பொழுது ஒரு பாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய குதிக்கால் என்பது முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பாதம் என்பது, நம்மளுடைய அடி பாதம் என்பது தரையில படணும். இப்ப வேகமா நடக்கும் பொழுது உங்களுடைய
பாதத்தோடைய அதாவது நம்மளுடைய நடக்கக்கூடிய அந்த அடிஸ்தானம் ரொம்ப தூரம் கால்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க வேண்டாம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ குறுகிய ஸ்தானத்துல வைத்தாலே போதுமான ஒன்று. எடுத்த உடனே வேகமா நடப்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இப்ப நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு 6 பாகமா அது போல பிரித்து கொள்ளலாம். மெதுவா நடக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகப்படுத்தலாம், கொஞ்சம் வேகப்படுத்தலாம். இது போல நடப்பது என்பது ரொம்ப நல்லது. நடைபயிற்சி செல்லும் பொழுது அந்த 8 நடைபயிற்சி செய்யலாமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் செட் ஆகாது. இதுல மூட்டுல பிரச்சனை இருக்கு, பிபி இருக்கு, இது போல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த 8 நடைபயிற்சி என்பது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. இது டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு அந்த 8 நடைபயிற்சி என்பது செய்யலாம். முக்கால்வாசி நீங்க சாதாரணமா நடந்தாலே போதும். 8 நடைபயிற்சி வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பொருந்துமான்றது சற்று சந்தேகம்தான். அதனால நீங்க நடைபயிற்சி என்பது இது போல சென்று வந்தாலே போதுமான ஒன்று. நடைபயிற்சி செல்லும் பொழுது முக்கால்வாசி நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்குகிறதுன்னு பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய சுகரும் சரி, பிபி இது போல விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நீங்க நடைபயிற்சி செய்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ சொன்ன அந்த கோட்பாடுகளை கடைபிடிப்பது என்பது மிக நல்லது. இப்போ அந்த நடைபயிற்சி செய்வதற்கு முன்பாக எளிய பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். கைகள் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மூவ்மெண்ட் செய்யறோம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரல் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு போனாலே போதும், தவறு இல்லை. அதே போல இப்ப இந்த நிலையில நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய விரல் பகுதியிலிருந்து உங்களுடைய தலைப்பகுதி வரைக்கும் முழுமையாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இது போல ஒரு பிரஷர் கொடுக்குறோம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுவாசம் இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டு இது போல கொண்டு வரும். இந்த நாசிக்கு இந்த விரல் பயன்படுத்துறோம், இந்த நாசிக்கு இந்த விரல் பயன்படுத்துறோம். எதுவும் இல்லை, ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். மூச்சு காத்து மெதுவா உள்ள எடுக்கிறோம், வெளியே அனுப்புறோம். இது போல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். அதன் பிறகு மாத்துறோம், மெதுவா இழுக்கிறோம், மெதுவா மூச்சு காத்து வெளியில அனுப்பணும். இது போல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதாவது மூச்சு காத்து இழுக்கும் பொழுது ஒரு எண்ணிக்கை என்றால், மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது 2 எண்ணிக்கைகளாக மெதுவா வரணும். மூச்சு காத்து இழுத்து உடனே வெளியில விடக்கூடாது. இதுல வந்து ஒரு 5 எண்ணிக்கை. இது சூரியக்கலை, இது சந்திரக்கலை. இது போல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இது போல பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு வாக்கிங் போறதுல எந்த தவறும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இது போல பயிற்சிகள் செய்யுங்க, தவறு இல்லை. செஞ்சுட்டு நீங்க நடைபயிற்சி என்பது ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 3/4 மணி நேரமோ சென்று வரலாம், தவறு இல்லை. நன்றி, வணக்கம்.